எம்கே ஆர்கானிக் சேனல் பார்க்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, பிரண்டை தொக்கு எப்படி செய்கிறது, அந்த பிரண்டை இலையிலேருந்து சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நம்ம கைக்கு லேசாக எண்ணெய் தடவிக்கலாங்க. இல்லைன்னா அந்த பிரண்டையினுடைய நீர் பட்ட இடமெல்லாம் கை அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கைக்கு நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இப்போ இந்த பிரண்டையை நம்ம இந்த கொழுந்து பிரண்டையாக எடுத்து இது மாதிரி நம்ம சுத்தம் பண்ணிக்கலாங்க. இப்படி உடச்சிங்கன்னா இப்படி நார் வரும். இந்த நாரை இப்படி உரித்து எடுத்துடலாம். இந்த நார் நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி நான் எல்லா பிரண்டையும் சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பிரண்டையில் இருக்கிற தலையை தனியாக பறித்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது பிரண்டையில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு பிரண்டையை க்ளீன் பண்ணி வச்சுருக்குறோம். இதை எப்படி பிரண்டை தொக்கு பண்ணுறது, பிரண்டை இலையில் எப்படி சட்னி பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது பிரண்டை இலை சட்னிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கலாங்க. அதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தேவைக்கேற்ப உப்பு, 2 ஸ்பூன் தேங்காய், ஒரு சின்ன புளிங்கொட்டை சைஸில் புளி, பிரண்டை இலை அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூனு, பூண்டு ஒரு 5 பல், வரமிளகாய் 3, சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வரைக்கும், தக்காளி ஒரு சின்ன தக்காளி 1 இப்படி எடுத்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது தாளிக்கிறதுக்கு, இதை வணக்கிறதுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய்ங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்றிக்கலாம். அடுப்பு பற்றிட்டு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு தக்காளி, தேங்காய், அந்த பிரண்டை இலை எல்லாமே வணங்குற அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவை. அதனால் நல்ல தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போது அந்த 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அந்த 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தால அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் பொரிஞ்சதும் அந்த 1/4 ஸ்பூன் சீரகமும் மிளகும் எடுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் 3 எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். பூண்டு 5 பல் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உரித்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த எடுத்து அலசி சுத்தம் பண்ணி வச்சிருந்தோம்
இந்த பிரண்டை இலையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவாங்க. நல்லா வதங்கும்போது அந்த பிரண்டை இலை வந்து நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சத்தம் வருங்க. நல்லா வதக்கிடலாம். இலையை வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். பிரண்டை இலை நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை சேர்த்துக்கலாம். இந்த பிரண்டை இலை நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சத்தம் குறைஞ்சிடுங்க. இந்த வெடிக்கிற சத்தம் அடங்கிடுச்சுனாவே பிரண்டை இலை வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது பிரண்டை எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தா தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் தாங்க போட்டிருந்தேன். எனக்கு சட்னி கொஞ்சமாக போதுன்ட்டு. உங்களுக்கு வந்து இன்னும் சட்னி நிறையா தேவைப்படுது அப்படின்னா தேங்காய் இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்து நான் 2 போட்டுட்டு நீங்கள் 5 ஸ்பூனாக போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது வதங்கிடுச்சுங்க, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது சுத்தமாக ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பிரண்டை சட்னியினுடைய பயன் என்ன, நன்மைகள் நமக்கு என்ன, அது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா, உங்களுக்கு எலும்பு வலுவடையும். எலும்பை விட நரம்புகள் வந்து இன்னும் அதிகமாகவே வலுப்பெறும். அதாவது நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இந்த பிரண்டை சட்னியை வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கை கால் நடுக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஜீரணம் நல்லா ஆகும். இதயத்துக்கு ரொம்ப நல்லது, மூலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. உடல் வந்து அதாவது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து உடலுக்கு தேவையான சக்தி கிடச்சி நம்ம வந்து அதாவது எதிர்ப்பு சக்தி இல்லாமல் குறைவாக இருக்கிற அந்த இதிலேருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இந்த சட்னி வந்து நம்ம வாரத்தில் 2 தடவை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கு வந்து நல்லதுங்க. நமக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டெய்லி ஒரு மூலிகை நான் போட்டுட்ருக்குறேன். இந்த சட்னியை தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சட்னி வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க. இந்த பிரண்டை இலையினுடைய தன்மை என்னென்னா நம்ம ரத்தத்தை வந்து நமக்கு சுத்தப்படுத்தும். கைகால் வலி இல்லாமல் பார்த்துக்கும். வயிறு எரிச்சல், வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணு இதெல்லாம் வந்து சரியாகுங்க. மலக்குடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சரிப்படுத்தும். அதே மாதிரி மூளை நோய் இருந்தது அப்படின்னா அதையும் குணப்படுத்துங்க. எண்ணற்ற நன்மைகள் இருக்குதுங்க இதை சாப்பிட்றதுனால. அதனால் வாரத்தில் 2 நாள் நம்ம வந்து இந்த துவையல் அரைச்சி நம்ம சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சுங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சு.
பிரண்டை இலை சட்னி ரெடிங்க. தேங்க்யூ.